ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ப்ரைடல் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற டிஃப்ரெண்டான அமேசிங்கான ஒன்றுஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுதான் வந்து ப்ரைடல் ப்ளவுஸ். ஓகேவா? இந்த மாடல் ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஆர்டர் வரலையேன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து நமக்கு ஆர்டர் வந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படின்னா நம்ம ஒரு டிசைன் பண்ணணும், இதை எதில் பண்ணுறது, நமக்கு பண்ணால் ரொம்ப மீன்ஸ் ரொம்ப டைம் ஆகும். அந்த டைமில் ஒரு கஸ்டமருக்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். அதுதான் நமக்கு ஃபீலிங்காக இருக்கும். எனக்கு அப்படி தான் ஃபீலிங்காக இருக்கும். இப்போ எனக்கு ஒரு ப்ளவுஸ் போடுற நேரம் இன்னொரு கஸ்டமருக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா ஓகே, அதுலேருந்து ஒரு 1000 rupees கிடைச்சாலும் நமக்கு வந்து ஒரு சேவிங்ஸாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமம் ப்ளவுஸ் வந்து நான் போடாமலே இருப்பேன். போட்டாலும் குட்டி குட்டி டிசைனு, அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் ட்ரெண்டிங்கான டிசைன் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி டிசைன். இப்போ வந்து எனக்கு மினிமலாக போடுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் ட்ரெண்டிங்காக இருக்கும் தெரியுமா டிசைன்ஸு, அந்த டிசைன்ஸை தான் நான் வந்து போட்டிருப்பேன். போட்டுட்டு மேக்ஸிமம் நிறைய பேர் அதுவும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்குள்ள டிசைன் தான் நான் கண்டிப்பாக வந்து போடுவேன். இந்த மாதிரி பெரிய டிசைன் எல்லாம் ஏதாவது மேரேஜ் அது மாதிரி போட்டால் தான் நல்லா இருக்கும். ஸோ குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் குட்டி குட்டியாக போட்டால் தான் நல்லா இருக்குது. அப்படிங்கிறதுக்காக நானும் இந்த டிசைன் போடாமல் வச்சுருந்தேன். எப்படா ஆர்டர் கிடைக்கும் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்த டிசைனு இப்போ ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இதில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 4 லைன்ஸ்க்கு சரி த்ரெட் கொடுத்துருக்கேன். அப்போ வந்து டெய்லர்ஸ்க்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் 1 லைன் சுகர் பீடு, நெக்ஸ்ட்டு 1 லைன் 4 பீடு, 4 பஞ்ச் பீட் இருக்குது தெரியுமா, அந்த பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 1 லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறமா நம்பர் 4 பீடு, அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் கலருக்கு மேட்ச் ஆகிறது மாதிரி ஒரு ஸ்டோன், ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி அதுக்கு இடையில என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சுகர் பீடு, ஒரு 3 பீடு, ஒரு சுகர் பீட் ரெண்டையும் சேர்த்து இந்த கேப் இருக்கும் தெரியுமா, அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கோம். மேலே வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிசைன் மாதிரி, ஒரு கர்வி டிசைன் மாதிரி கொடுத்து அதுக்கு வந்து ஒரு லீஃப் மாதிரி, அரும்பு மாதிரி கொடுக்கறதுக்காக வந்து கட் பீட் இருக்குது தெரியுமா, கட் தானா ஆர் டியூப் பீடுன்னு சொல்லுவாங்க இல்லை, அதை வந்து கொடுத்து ஒரு சுகர் பீடும் கொடுத்து அந்த அரும்பு டிசைன் மாதிரி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மேலே என்ன பண்ணியிருக்கோம்னா சுகர் பீடு, 4 பீடு, சுகர் பீடு, அதுக்கு மேலே வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் இருக்குது தெரியுமா, அதை வந்து கேப் விட்டு ஸ்டிக் பண்ணி அதுக்கு சென்டர்லையும் சுகர் பீட் கொடுத்து அதுக்கு மேலேயும் வந்து சுகர் பீட் கொடுத்து அதையும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டியூப் பீடும் நெக்ஸ்ட் ஒரு சுகர் பீடும் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு டிசைன், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே சுகர் பீடு, நெக்ஸ்ட் அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கிளிப் ஸ்டோன் ரவுண்டு ஸ்டிக் பண்ணி அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கோம். அந்த ரெண்டுக்கும் கேப்பில் வந்து 4 பீடும் சுகர் பீடும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டியூப் பீடு அண்ட் வந்து சுகர் பீடு வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மேலே பார்த்துருக்க மாதிரி கொடுத்து கீழே வந்து அதுக்கு கேப் இருக்கும் தெரியுமா, அந்த இடத்துல 3 பீடும் அதுக்கப்புறமா வந்து சுகர் பீடும் வச்சு அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மேலே என்ன பண்ணியிருக்கோம் சுகர் பீடு அண்ட் 4 பீடு சுகர் பீடு, அதுக்கு மேலே இதே டிசைன் தான் திருப்பி வரும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபிட்டிங் ஸ்டோனு அதை சுற்றி சுகர் பீடு, நெக்ஸ்ட் 4 பீடும் சுகர் பீடும் வச்சு அதை கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சுகர் பீடு, 4 பீடு, சுகர் பீடு அப்படின்னு மேலே எல்லாமே வந்து கீழே இருக்கிறது அதே டிசைன்ஸ் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்கோம், சுகர் பீட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இது வந்து 1/2 inch. ஓகேவா? 1/2 inchல வந்து 4 பீடும் சுகர் பீடும் கொடுத்து பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எல்லா இங்கெல்லாம் இருக்கிறது மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி சுகர் பீடு, அதை ரெண்டுக்கும் கேப் இருக்கும் இடத்துல வந்து 4 பீடு அண்ட் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் மேலே என்ன பண்ணியிருக்கோம்னா கீழே நம்ம கொடுத்துருக்கோம் தெரியுமா, அதே தான். பட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் சுகர் பீடு, 4 பீடு, சுகர் பீடு, நெக்ஸ்ட் 4 பீடு, இதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே வந்து கேப் விட்டு இந்த ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பேன். பட் இங்கே வந்து கேப் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக குட்டியாக கேப் விட்டு ஸ்டிக் பண்ணி இதில் நம்பர் 3 பீடும் அண்ட் வந்து சுகர் பீடும் கொடுத்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மேலே புட்டாஸுக்கு வந்து அவங்க கொடுத்துருந்ததில் 4 பீடும் அதை சுற்றி வந்து சுகர் பீட் கொடுத்துருந்தாங்க. பட் நமக்கு வந்து இது வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு ஃபிட்டிங் ஸ்டோனும் அதை சுற்றி வந்து சுகர் பீடும் கொடுத்து முடிச்சிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ரைடல் ப்ளவுஸை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நீட்டாக சூப்பராக வந்துச்சு. இது வந்து குட்டி கை
கையாக தான் இருந்துச்சு. பட் லென்த்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் கை வந்து குட்டியாக இருந்ததுனால சூப்பராக வந்து சீக்கிரமாகவே இதை முடிச்சுட்டேன். ஒரு 1.5 டேஸ்லேயே வந்து நான் முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப யாராச்சும் நமக்கு பீட்ஸ் எடுத்து தந்தாங்க அப்படின்னு ரொம்ப சூப்பராக சீக்கிரம் முடியாத மாதிரி இருக்கும். நீங்களும் யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ வந்து இவ்வளோ தான் இந்த வீடியோ, ஓகேவா? இதுக்கு வந்து இது வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சில் நான் இது ஸ்டிக் பண்ணியிருக்கேன். வேறு எல்லாம் இதுவும் வந்து 3/4 இன்ச்சில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து அளவு எடுத்து இதுவும் வந்து எல்லாமே இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து ட்ரேசிங் வந்து ஃபஸ்ட்டே நான் எடுத்துக்கிட்டேன். எப்படி அப்படின்னா நம்ம மனக்கணக்கு தான். இது இப்போ வந்து இவ்வளவு போடுறோம் அப்படின்னா இவ்வளவுக்கும் இவ்வளவு இடம் வரும் அப்படின்னு ஒரு மனக்கணக்கு வச்சு நான் ஃபுல்லுமே வந்து லைன் போட்டுட்டேன். இதில் வந்து தப்புனது ஒரே ஒரு இடம் தான். எந்த இடம் அப்படின்னா இந்த இடத்துல 2 லைனுக்கு சுகர் பீட் கொடுத்துருப்பேன், பார்த்தீங்களா? இந்த இடம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து 2 லைனுக்கு சுகர் பீட் கொடுத்துருக்கோம். பட் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே மிஸ் ஆனது மாதிரி எதுவுமே தெரியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இது மாதிரி ப்ளவுஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.